ஓகே, வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஃபிஷஸ்லாம் நம்ம டெரஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஆனால் இப்போ வந்து சில மீன்கள்லாம் வந்து நம்ம விற்றுட்டோம், சில மீன்கள்லாம் வந்து இறந்துருச்சு. அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து எல்லா மீனுமே வந்து கிட்டத்தட்ட காலியாக போச்சு. ஸோ அதனால் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற செட்டப்பே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதில் வந்து எந்த மீனுமே இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து கப்பியெல்லாம் வச்சுருந்தோம், இப்போ எந்த மீனுமே இல்லை. இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு பிளாட்டி இருக்குது. நான் அதை வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஓவரால் வியூ காட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து நம்ம ஓவரால் டெரஸில் உள்ள செட்டப்பு. அவ்வளோதான். இந்த பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு ட்ரப்லாம் இருக்குது, அதெல்லாம் சும்மா தான் கிடக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மீனாக வந்து பார்ப்போம், ஒவ்வொரு செட்டப்பையும் பார்ப்போம் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டி இருக்குது. ஸோ ரெட் கலர் பிளாட்டி எல்லாம் சின்ன சின்னமாக இருக்குது. உங்களுக்கு வந்து அதை பிடிச்சி காமிக்கிறோம். இதெல்லாம் வந்து ப்ரீடிங் ஆகி நம்மக்கிட்ட வந்ததுங்க. ஆனால் குட்டியாக இருக்குது. சின்னோண்டு இதில் மட்டும் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 3 நாள் இருந்துச்சு, அவ்வளோதான் இப்போ இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதுதான் ரெட் கலர் பிளாட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கப்பீஸ். ஸோ கப்பீஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நல்லா ப்ரீட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரீட் ஆகலை. எப்படின்னா ப்ரீட் ஆனாலுமே அந்தளவுக்கு முன்னே இருந்த மாதிரி ப்ரீட் ஆகலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் நல்லா சைஸில் அந்த பேரண்ட்லாம் நல்லா சைஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சைஸுன்னு? கொஞ்சம் கொஞ்சம் குட்டி மட்டும் இருக்குது. அந்த பாசம்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸே வந்து மறைச்சிருச்சு. ஸோ முன்னே இருந்த மாதிரி வீடு ஆகலை, ஆனால் ஆகுது. இந்த குட்டி கிடக்கு. குட்டி எங்கே இருக்குது? நேற்று குட்டி போட்டிருக்கு போல். இந்த இருங்க, நிறைய குட்டி தெரியுது அடியில். இங்கேங்க ஒரு 30 குட்டி இருக்கும் போல். இங்கிட்ட அங்கிட்ட எல்லா பக்கம் இலையுது. எடுத்து போட்டு ஸோ குட்டியெல்லாம் எடுத்து போடுற, அதாவது பேரண்ட் வந்து இங்கே இருக்கும். குட்டி போட்டதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே வந்து இந்த இடத்துக்கு மாற்றிடுவோம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பு. ஸோ இங்கே இருந்தால் வந்து எல்லா குட்டியுமே வந்து வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு ஜீவா அக்வாரியம் தேவகோட்டைக்கு வந்து சேல்ஸுக்கு போவோம். ஓகேங்களா? நம்ம கடைக்கு வந்து சேல்ஸ் வச்சு விற்றுருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டிலாம் நிறைய இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப கலங்களாக இருக்கவும் நமக்கு வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. நம்ம ப்ரோ வந்து அதை எடுத்து காமிப்பார். ஸோ பார்த்தீங்களா, இன்னும் வந்து தூக்கு வரோம். ஆனால் நல்லா கலங்களாக இருக்குது தண்ணி. நிறைய நெத்தைகளும் கூட இருக்குது. இப்போ தான் குட்டி குட்டியாக இருக்குது. என்ன வளரணும், சைஸ் வளரணும். சைஸ் ஒரு 1 மந்த்து 2 மந்த் ஆகணும். ஆனால் தான் வந்து நல்ல சைஸே வரும். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ மீன் குட்டியில் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து நிறையா குட்டி இருக்குது. நிறையா குட்டி இருக்கிறதுனால வந்து என்ன பிரச்சனைனா, அதோடய க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும். அதோட இடம் வந்து கம்மியாக, நீந்துற இடம், ஸ்விம்மிங் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால அதோட க்ரோத்துமே வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அது வளருதுங்க. வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் கொண்டு வந்துடலாம். இதை பற்றி அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் கப்பி. செம்மையாக இருக்குது, செம்ம கலரில் இருக்குது, செம்ம பிளாக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு 4 பேர் வந்து சேல்ஸுக்கு இப்போதைக்கு இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா ஜீவா அக்வாரியம் தேவகோட்டைக்கு வந்து வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருந்தீங்கன்னா, லொக்கேஷன் தெரில அப்படின்னா ஜீவா அக்வாரியம் தேவகோட்டைன்னு கூகுள் மேப்பில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்துடும். இங்கே பாருங்கள், குவாலிட்டியை பாருங்கள். அதோட வால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபைட்ரு மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மேல் மட்டும்தான் இந்த கலரில் இருக்கும். ஃபீமேல் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஜஸ்ட்டு ஒரு நார்மல் மீன் மாதிரி தான் இருக்கும். ஃபீமேல் ஒரு ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஆனால் வயிறு மட்டும், பெல்லி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மேல் பார்த்திங்கன்னா வந்து பியூர் பிளாக்கில் இருக்கும். ஆனால் ஒல்லியாக ரெக்கையெல்லாம் வந்து நிறையா நீளமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு 4 பேர் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? ஸோ நீங்கள் டாப் வியூலேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சைடு வியூவில் நீங்கள் தொட்டி வச்சு அந்த மாதிரி பார்க்குறனாலும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு வந்து நல்லா க்ரீன் கலரில் ஆயிடுச்சு வாட்டரே. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத. நிறைய குட்டியெல்லாம் போடுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து போலார் பேரட் இருக்குது. 2 மாதம் 2-3 மாதம் உள்ள. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 மாதம் வந்து குட்டிகள் ஓகேங்களா. நம்மக்கிட்டே ப்ரீட் ஆகி அந்த குட்டியெல்லாம் எடுத்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது க்ரோத். ஏன்னா நம்ம பெல்லட் தான் ஃபீட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்தளவுக்கு இதை பிரித்து போகிற அளவுக்கு வந்து ஸ்பேஸு பிரித்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. அட் த சேம் டைம் வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கலங்களாக இருக்குது. அடிக்கடி வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி மாற்றினா தான் வந்து அதோட க்ரோத்தே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்தளவுக்கு வந்து இப்போ கண்டிஷனாக வச்சுக்கலை. ஆனால் மீன் நல்லா ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து டெத் ஆகிடுச்சு. அங்கனே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து டெத் ஆகிடுச்சு. இதை ஒரு நல்ல உயிர் உள்ள மீனை பிடிக்கிறோம். என்ன ஒளிஞ்சிக்கிச்சு. ஸோ இவங்களுக்கு என்ன வேலைன்னா ஓரத்தில் அந்த பள்ளமாக இருக்கும், அதுக்குள்ளே போய் எல்லாமே ஒளிஞ்சிக்கிறது தான் வேலையே. ஸோ அந்த மீன்கள் வந்து எப்படியா மாட்டுச்சுன்னா நான் வந்து பக்கத்தில் காமிக்கிறேன். மழையும் சரியில்லை, இதெல்லாம் பிடிக்க முடியாது. ப்ளூ கலரு. ஸோ ப்ளூ கலர் இது மாதிரி வந்து ஒரு 30 எத்தனை இருக்குது? 30 கிட்ட இருக்கும். இது ஒரு 40 இருக்கும். 30-40 கிட்ட இருக்குது. 30 எடுத்துகிட்டு போயாச்சு. இதுவும் நம்மக்கிட்ட வந்து சேல்ஸுக்கு வந்து இருக்கா நம்ம அக்வாரியம் ஷாப்பில். உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு போயிடலாம். இது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மறைகிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சன்லைட் வந்து டேரெக்டாக அடிக்கும். அதனால் இப்படி வச்சுருந்தனால நம்ம வந்து கொஞ்சம் நிழல் கொடுத்து அந்த மீனை வந்து காப்பாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் இருக்குது. இது வந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தேவை. நம்ம கப்பி வந்து கொஞ்சம் குறைக்கலாம், வேறு மீன் எதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி இதை எல்லாமே எடுத்தாச்சு. அப்படியே இருக்குது, இப்போ எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து போலார் பேட் தான் இருக்குது. இந்த போலார் பேட்டில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இங்கே அந்த போலார்லாம் வந்து இங்கே தான் ப்ரீட் ஆகி குட்டி வந்துச்சு ஓகேங்களா. இதில் வந்து 2 பேரண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேரண்ட்டா? இல்லை, ஒரே ஒரு பேரண்ட் இருக்குது. அந்த ஒரு பேரண்ட்டுமே அந்த ஒரு பேரண்ட் வந்து ப்ரீட் ஆகிட்டே வந்து அங்கே நமக்கு அவ்வளோ குட்டி கொடுத்துருக்கு. ப்ளஸ்ஸு அந்த குட்டி வந்து நம்ம எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமே திருப்பி வந்து குட்டி வச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்னமாக அழகாக இருக்குது. இது 20 நாள் ஆச்சு பிறந்து. 20-15 நாள் இருக்கும். 20-15 நாள் ஆச்சா? குட்டியாக இருக்குது எல்லாம். ஓ, அப்பா காட்டவா? இல்லைங்க, பாசம் இந்த இதில் சரியான பாசம் பிடிக்குது. ஸோ நம்மளால் வந்து பாசம் இந்த க்ரீன் கலரில் ஃபுல்லாக நம்ம அதுவே வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு இடத்த. அதனால் வந்து பேரண்ட் வந்து பிடிக்க வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ரொம்ப வேகமாக போங்க. குட்டி வேணால் நம்ம வந்து எங்கிட்டாவது தண்ணியை கலக்கணும்னா கொஞ்சம் ஓரமாக வருங்க. பிடிக்க முடிஞ்சால் பிடிக்கலன்னா வேணாம், வெளில போல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த குட்டி தான் போகுது. இங்கே பாருங்க, குட்டியை பாருங்க. நல்லா திங்கிறது மட்டும் பெருசாக இருக்குது. குட்டி மட்டும் பாருங்கள் எவ்வளோ. ஸோ இது மாதிரி வந்து இன்னும் எத்தனை குட்டி இருக்கும் இதில் ஒரு 60-50 80 இருக்கும். 60 இருக்கும். ஸோ இப்போ நம்ம தண்ணியை நம்ம க்ளீனாக வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக வளரும். நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி கொஞ்சம் க்ரூம் பண்ணிட்டு நம்ம அக்வாரியம் ஷாப்புக்கு வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்துடலாம். இதில் என்ன ஒரு செமையான விஷயம் அப்படின்னா, இதில் வந்து உள்ள போலார் பேரட் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ப்ரீட் ஆயிடுது. குட்டி எடுத்தோடனே டக்குன்னு நெக்ஸ்ட்டு குட்டிக்கு வந்து ரெடியாகி எக்கு வச்சு குட்டியெல்லாம் பறந்துறதுக்கு அதான் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபங்கஸ் இந்த மாதிரி வர மாட்டேங்குது. தண்ணி டெம்பரேச்சர் கூட. அதான் ஹீட்டாக இருக்குது. டெம்பரேச்சர் கூட ஜில்லுன்னு இருக்குது. இல்லையடா, ஜில்லுன்னு இருந்துமே இல்லை, வெளியே ஹீட்டாக இருக்குது, உள்ளே சில்லுன்னு தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதான் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்கிற மீன்கள். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜீவா அக்வாரியம் தேவோட்டைக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது மீன் வேணும் அப்படின்னா நம்ம ஜீவா அக்வாரியம் தேவோட்டைக்கு வந்து வாங்க. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பாய்.